துப்பாக்கி சுடுற விஷயத்துலலாம் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது கற்பனையில் கூட நினைக்காத விஷயம். அதனால அந்த பொண்ணை நான் ஒரு பயத்தை உண்டாக்கணும்னு நினச்சிட்டு டாஸ்லாம் வேண்டாம், டாஸ் போடுவாங்க. டாஸ் என்னென்னா, டாஸ் போட்டால் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எதிரியினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ரெண்டாவதாக சுடுறேம்பாங்க கிரிக்கெட் மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சுடுறேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சுடுங்க இருந்துச்சு. நான் போய் 6 ரவுண்டு சுட்டேன். 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். புரியறதுக்காக இதை அந்த சம்பவத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, அதுவும் சுட்டுச்சு. அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். எனக்கு பெரிய ஆச்சரியம். ஃபஸ்ட்டு தடவை அப்படி வர முடியாது. என்னோட இருக்கிற ஒரு பெரிய அதிகாரி சொன்னார், நீ அந்த டார்கெட்டை பாருங்க. டார்கெட்டை பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லு, உன்னோட ஒன்று தொடர்புடையதான். என்னது அங்கங்கே தள்ளி தள்ளி இருக்கு. என்னை விட அந்த பொண்ணு நல்லா சுடுதுன்னு அங்கேயே தெரிஞ்சுட்டேன். வரும்போது ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு டாஸ் போட்டலாமா? நான் உடனே எஸ்ன்னு. ஏன்னா டாஸ் போட்டாக்கா அந்த மாதிரி தோத்தா கூட டாஸில் தோத்தோன்னு சொல்லிடலாம். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, இங்கிலீஷில் சொன்னிச்சு, மிஸ்டர் கலிமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். இது ஒன்றும் குளிக்க போட்டு சீட் எடுக்கிறது இல்லைடா, யாருன்னு திறமையினுடைய அடிப்படையில் முடிவு பண்ணுறது. உனக்கு திறமை இருந்தால் வா திரும்ப சொன்னாச்சு. ஒத்துட்டேன். திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்தேன். நான் வந்து உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிட்டு ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுட்டேன். அப்போல்லாம் ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். 10 ரவுண்டுக்கு 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு. அது மாதிரி நான் ப்ராக்டிஸில் கூட சுட்டது கிடையாது. கூட இருக்கிற அதிகாரிகள்லாம் நீ தான் ஃபஸ்ட்டு வருவ, ஆஸ் யூஷுவல் யூ ஆர் கோயிங் டு கெட் த கோல்டு மெடல் அப்படின்னாங்க. வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு வந்து ஒரே மூச்சில் 10 ரவுண்டு சுடிச்சு, 10க்கு 10 புல். நான் தோற்றுட்டேன். நீங்கள் தோல்வியை பற்றி கேட்டிங்களா, நான் தோற்று போய்விட்டேன். இதை விட முக்கியமானது என்னென்னா, தோற்றோன்னா அப்படி துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். அது வந்து அப்படி தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் டப்புன்னு எந்திரிச்சு, நான் சல்யூட் அடிச்சிட்டேன். நான் தான் உனக்கு சல்யூட் அடிக்கணும், நீ என்னை ஜெயிச்சிட்டேன், நீ ஏமா எனக்கு சல்யூட் அடிக்கணும். அந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் நான். எப்படி இருக்கும் எனக்கு? பின்னாடி இருந்து எந்திரிச்சு வர்றாரு, அழைச்சிட்டு வந்திருக்காரு பொண்ணை. அந்த நிமிஷத்தில் நான் அடைஞ்ச தோல்வியும் அதனால எனக்கு ஏற்பட்ட பாதிப்பும், வாழ்க்கையில் தோல்வியிலேருந்து தான் நம்ம பாடம் கற்றுக்க முடியும். வெற்றி நமக்கு வந்து அகங்காரத்தை உண்டாக்குனுச்சுன்னா அடியோடு அடிபட்டு போயிடுவோம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஒரு தடவை நாசிக், ஒரு தடவை லக்னோ, ஒரு தடவை காஷ்மீர், 3 இடங்கள்லையும் அகில இந்திய போட்டியில் நான் தங்கப்பதக்கம் வாங்கினேன். ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்தில் ஓடணும், ஜெயிச்சதுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடணும். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியும். அதாவது என்ன இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சிகரத்தை அடைவது சிரமம், அடைஞ்ச சிகரத்தை வந்து அந்த சிகரத்தில் அடைந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்னும் போராட வேண்டும். மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது. இருந்தாலும் நான் அவ்வளோ அசால்ட்டாக நினச்சிருக்க வேண்டியதில்லை எதிரியை. அப்படி இருந்து நான் எப்பொழுதும் போல் இன்னும் நம்ம இப்போது நமக்கு வந்து எதிரிக்கு எதிரி உண்டு அப்படின்னு சொல்லி, நம்மளோட வல்லவன் உண்டு அப்படின்னு நம்ம நினச்சி இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கூட ஒரு பெரிய மாற்றங்கள் வந்திருக்காது. 1 ரவுண்டு தானே, அதனால் அதை சரியாக பண்ணியிருக்க முடியும். அது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் வாழ்க்கையில் வந்து நிறைய மறக்க முடியாது. யூனிஃபார்ம் போட்டோன்னா ஒரு தைரியம் வரும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது ஒரு விதத்தில் உண்மை. என்ன காரணம்னா, அதில் இந்த காக்கியில் வந்து இந்த காக்கி உடைக்கே பெரிய பெருமைகளை சேர்த்த ஜாம்பவான்கள் முதல்ல இருந்த காவல்துறை இது. நம்மெல்லாம் சும்மா நேற்று பேய்ந்த மலையில் இன்றைக்கு முளைச்ச காலன் மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இருந்த இடம் அது. அவங்க உண்டாக்கி வந்த அந்த காக்கி உடைக்குன்னு அவங்க உண்டாக்கி வைத்த அந்த இமேஜ் இருக்குது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த காக்கி உடுப்பை வந்து யார் போட்டாலும் உடனே போட முடியாது. ஒரு பெரிய பயிற்சி, பெரிய முயற்சி, அதுக்கப்புறம் தான் போட முடியும். திடமான உடம்புல தான் தெளிவான மனது இருக்கும். இந்த காக்கி உடுப்பில் இருக்கிறவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம சட்டத்தை அமல்படுத்துகிற அதிகாரி. தப்பு செய்கிறவங்கள தட்டி கேட்குற பவர் உங்கள்கிட்ட இருக்குது, துப்பாக்கி உங்கள்கிட்ட இருக்குது. நம்மகிட்ட ஒரு துப்பாக்கி இருந்தால் நம்ம கூட 100 பேர் இருக்கிற மாதிரி. சுடுறமா இல்லையாங்கிறது அப்புறம் இல்லையா, அது ஒரு தைரியம். ஆமாம், தைரியங்கிறது மனதில், துப்பாக்கியில் இல்லை. அப்படி வந்து சூழ்நிலைகள் இருக்கிற காரணத்தினால அந்த யூனிஃபார்ம் போட்டவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு ஒரு பயங்கலந்த மரியாதையும், யூனிஃபார்ம் போடுறவனுக்கு தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமும் இருக்குங்கிறதுல இருவேற்கிறதுக்கு இடமே இல்லை.